Hi friends, welcome to Leela Kids channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணம் இயல் 2 தொகைநிலை தொடர் பகுதி 1 புத்தக வினாக்கள் பலவுள் தெரிக. ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Leela Kids சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறுபடியும் போட்டு பாருங்க. உங்களுக்கு விடைகள் மனப்பாடமாகும். எக்ஸாமில் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இதை ஷார்ட் வீடியோஸாகவும் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. பெரிய மீசை சிரித்தார். வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை யாது? பண்பு தொகை, ஓமை தொகை, அன்மொழி தொகை, உம்மை தொகை. விடை அன்மொழி தொகை. குருவினா தண்ணீர் குடி, தயிர்குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக. தொடரில் அமைக்க தண்ணீரை குடி இரண்டாம் வேற்றுமை தொகை, தயிர்குடம் தயிரை உடைய குடம் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. தொடரில் அமைத்தல் தாய் தன் மகளிடம் அடிக்கடி தண்ணீரை குடி என்றாள். பெண் ஒருத்தி தயிர்குடம் தலையில் சுமந்து வீதியில் தயிர் விற்றாள். சிறுவினா தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்த பூங்குடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள். வீட்டினுள் வந்தவள் சுவர்கடிகாரத்தில் மணி பார்த்தாள். இப்பத்தியில் உள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை எழுதுக. மல்லிகை பூ இருபெயரொட்டு பண்பு தொகை, பூ பொதுப்பெயர், மல்லிகை சிறப்பு பெயர், பூங்கொடி அன்மொழி தொகை, பூங்கொடி ஆகிய பெண். ஆடு மாடுகள் உம்மை தொகை, ஆடுகளும் மாடுகளும். தண்ணீர் தொட்டி இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை, தண்ணீரை உடைய தொட்டி. குடிநீர் வினைத்தொகை, குடித்த நீர், குடிக்கின்ற நீர், குடிக்கும் நீர் மூன்று காலமும் தம்முள் மறைந்து வந்தது. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை, சுவர் கடிகாரம் ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. மணி பார்த்தாள் இரண்டாம் வேற்றுமை தொகை, மணியை பார்த்தாள். கற்பவை கற்றபின் வண்ணமிட்ட தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்துக. அன்பு செல்வன் திறன்பேசியில் தொடு என படித்து கொண்டிருந்தார். அன்பு செல்வன் இரு பெயரொட்டு பண்பு தொகைகளாக தொடுதிரை வினைத்தொகை. அனைவருக்கும் மோர்பானையை திறந்து மோர் கொடுக்கவும். மோர்பானை இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. மோர் கொடுக்கவும் இரண்டாம் வேற்றுமை தொகை. வெண்டைக்காய் பொரியல் மோர்குழம்புக்கு பொருத்தமாக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல் இரு பெயரொட்டு பண்பு தொகை, மோர்குழம்பு இரு பெயரொட்டு பண்பு தொகை. தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன. தங்க மீன்கள் ஓமை தொகை. தண்ணீர் தொட்டி இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் இயல் 2 பகுதி 2 PTA அரசு தேர்வு வினாக்கள் பலவுள் தெரிக. பாடநூல் வினா. சிவப்பு சட்டை பேசினார். தொகையின் வகையாது? பண்பு தொகை, ஓமை தொகை, அன்மொழி தொகை, உம்மை தொகை. விடை அன்மொழி தொகை. தமிழ் தொண்டு என்னும் தொடர். இரு பெயரொட்டு பண்பு தொகை, அன்மொழி தொகை, உருபும் பயனும் உடன்தொக்க தொகை, வேற்றுமை தொகை. விடை வேற்றுமை தொகை. எழுகதிர், முத்துப்பல் இச்சொற்களில் மறைந்துள்ள தொகைகள் முறையே வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, வினைத்தொகை. ஊமை தொகை வினைத்தொகை, வினைத்தொகை ஓமை தொகை. விடை வினைத்தொகை ஓமை தொகை. தேர்ப்பாகன் இத்தொடரில் அமைந்துள்ள தொகையை தெரிவு செய்க. வினைத்தொகை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை, பண்பு தொகை, இரு பெயரொட்டு பண்பு தொகை. விடை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. கோடிட்ட இடங்களை நிரப்புக. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை ஆகும். குருவினா தொகை சொற்களை பிரித்து எழுதி தமிழ் எண்ணுறு தருக. முப்பாலை முழுமையாக தந்த தமிழின் சிறப்பினை ஐந்திணைகளில் அழகுற விளக்குபவை சங்க இலக்கியங்கள். விடை முப்பால் அறம் பொருள் இன்பம். ஐந்திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ரு. ஓமை தொகையை விளக்குக. ஓமைக்கும் பொருளுக்கும் ஓமேயம் இடையில் ஓமோருபு மறைந்து வருவது ஓமை தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு மலர்கை மலர் போன்ற கை, மலர் ஓமை, கை உருமேயம், பொருள் இடையே போன்ற என்றும் ஓமோருபு மறைந்து வந்துள்ளது. ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Leela Kids சேனல். இந்த வீடியோவை திரும்ப போட்டு பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We can meet in the next video. Bye bye.